Greetings in the name of the Lord. Facing the test from God. தேவ பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் தேவன் வைக்கிற பரீட்சைகள் சோதனைகளை குறித்து ஒரு சின்ன தியானம். சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமான்களை சோதித்தருகிறார். It tests and finds them, measures them, evaluates them. இது நீதிமொழிகள் 17:3 வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். கோல்டு டெஸ்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? They will test, make a simple test to find whether it is gold or not. அதே போல தான் ஒவ்வொரு இருதயத்தையும் இது தனக்கேற்ற இருதயமா என்று சொல்லி தேவன் சோதி தருகிறார். அப்படி சோதி தருந்து தான் the Lord found out, evaluated that David had a heart according to God's heart. எனக்கேற்ற இருதயம் உள்ளவர் என்று சொல்லி அந்த இருதயத்தை சோதித்திருந்து தான் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். தேவன் வைக்கிற சில பரீட்சைகள் அதை குறித்து தியானிக்கலாம். டிவைன் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். நான் ஒரு டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த அக்ரிடிடேஷன் என்று சொல்வார்கள், அது தமிழில் எப்படி சொல்லுவதுன்னு தெரியவில்லை. எக்ஸாமின்ட் அண்ட் பாஸ்ட், அதான் அதுக்கு அர்த்தம். டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைட். சில ஃபயர் அலார்ம்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபை, ஒரு டேக் போட்டிருப்பாங்க, இது பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லி. அதுக்கு பேர் தான் டெஸ்ட். எக்ஸாமின்ட் அண்ட் பாஸ்ட். எக்ஸாமின்ட் ஆர் ஃபெயில்டு. It's a heavenly assurance or quality assurance. கேள்விப்பட்டிருப்பீங்க, quality assurance. அது இட்ஸ் a heavenly assurance. இந்த கல், இந்த பீஸ், இந்த மனிதன் பரலோகத்தினுடைய டெஸ்ட்ல தேறினவன் என்று அர்த்தம். தேறினவர்கள், இதுதான் அதுக்கு சரியான ஒரு அர்த்தம். ரெகக்னைசிங் someone as a particular status or being. இவருக்கு ஊழியக்காரன், ப்ராஃபிட் என்ற ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படலாம் என்ற ஒரு அப்ரூவல். qualified to perform a particular activity. qualified to ministry. qualified to do ministry in the kingdom of God. ராஜரீக ஆசாரிய ஒழித்து செய்வதற்கு தகுதி உள்ளவன். கிரியேட்டிங் ஆத்தர்ஷிப் ஆர் அத்தாரிட்டி. இந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படலாம், இந்த ஆத்தர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்படலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை பெறுவதுதான் தேவன் வைக்கிற பரீட்சை. தேவ பரீட்சைகளை குறித்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பிகாஸ் ஒன்ஸ் யூ பாஸ், யுவர் ஸ்டேட்டஸ் வில் சேஞ்ச், யுவர் ப்ரொஃபைல் வில் சேஞ்ச். ஸோ இந்த செய்தியில் தேவன் வைக்கிற ஒரு சில விதமான பரீட்சைகளை குறித்தும் அந்த சோதனைகள், பரீட்சைகள் தமிழில் சோதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி இட்ஸ் எ டெஸ்ட். பரீட்சைகளிலே தேறினவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் வேகமாக தியானிக்கலாம். They will say, there's a saying in English, it says, being in the battle is half the battle. பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? To make you quit the battle. டெஸ்ட்டுக்கு நீங்கள் இருக்கும்போதே சிலர் பாருங்க, சில பாய்ஸ்லாம் பேப்பரை இடையில கொடுத்துட்டு போவாங்க, எம்டி பேப்பர் கொடுத்துட்டு போவாங்க. இதே போல பரீட்சைக்கு நில்லாதவர்கள் நிற்கிறவர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அங்கே நம்ம பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 13:7. நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் மட்டுமல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பப்படுகிறோம். ஸோ 2 விதமான கிறிஸ்டியன்ஸ், பரீட்சைக்கு நிற்கிறவங்க, பரீட்சைக்கு நில்லாதவங்க. விசுவாச பரீட்சையை, தேவன் வைக்கிற பரீட்சையை எதிர்கொள்கிறவர்கள் அல்லது அதுக்கு பயந்து ஓடி போய் விடுகிறார்கள். இந்த டெஸ்டுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெதர் யூ ஆர் டாலரண்ட் ஆர் நாட், வெதர் யூ ஆர் ரொபஸ்ட் ஆர், இன்னைக்கு விஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? ஒரு அந்நிய அக்கினி உங்களை அவிக்கும் போது, இந்த உலகத்துடைய வெப்பம், இந்த உலகத்துடைய பாடுகள் உங்களுக்கு விரதமாக வரும்போது நீங்கள் விசுவாசத்தில் நின்று விடுவீர்களா, மாட்டீர்களா? உங்களுக்கு பொறுமை இருக்கிறதா, பொறுமை இல்லையா? கர்த்தருக்காக காத்திருக்க முடியுமா அல்லது காத்திருக்க முடியாதா? இதை முடிவு பண்ணுவது தான் இந்த டெஸ்ட். ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க, சில நிறைய டெஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்தியாவில். they will decide whether he has a competency. அதே போல ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் அப்படிப்பட்ட காம்பிடன்சி டெஸ்ட் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் வேல்யூ டெஸ்ட். உங்களுக்கு இருக்க மனித மதிப்பீடுகள், ஆவிக்குரிய மதிப்பீடுகளை ஆய்வு செய்யும்படியான ஒரு பரீட்சை. வேதத்தில் நீங்கள் காண்கிற வல்லமையான பாத்திரங்கள், இல்லை இன்றைக்கு நீங்கள் காண்கிற வல்லமையான ஒளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகளை எதிர்கொண்டு அதை அப்ரூவ் பண்ணி வந்தவங்க தான். யாருமே nobody can get a silver spoon, nobody is born with a great dash. நீங்கள் காண்கிற தமிழ் ஊழியர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய ஊழியத்தை பெற்றவங்களை எல்லாருமே பலவிதமான சோதனைகளை அகப்பட்டு அதை வென்றெடுத்தவர்கள் தான். அங்கே எண்ணெயும் எம்ரையும் கொடுத்து அங்கே பவுல்ஸ் ஒரு சாட்சி சொல்கிறான், இவங்க எதிர்த்து நின்னாங்க, மோசேக்கு எதிர்த்து நின்னவங்க மாதிரி இவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. அத்தாரிட்டிக்கு எதிர்த்து நிற்பது, ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பது வேதம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு ஊழியரை பிடிக்கலன்னா அவரை விட்டு போயிடணும். அங்கே உட்காந்து எதிர்த்து ஒரு அரசியல் செய்யக்கூடாது. Rebellion is something what doesn't like. Offering a resistance to a spiritual authority is not at all what God wants. ஏனென்றா ஒரு ஊழியக்காரப்பையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த ஒரு அதிகாரத்தையும்
அதுக்கு கீழான ஒருவன் எதிர்க்கும் போது ஆண்டவர் லூசிபர் தன்னை எதிர்த்ததை எண்ணிக்கொள்வாராம். மூன்றில் ஒரு தூதர்களை வைத்திருந்த லூசிபர் தன்னை எதிர்த்து நிலையை ஆண்டவர் நினைத்துக் கொள்வார் என்று. So that's why the heaven supports the human hierarchical authority. அப்படி இருக்கும்போது ஆர்விக்குரிய அத்தாரிட்டி உங்களுக்கு மேல சில ஊழியங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டு வச்சிருக்கிறார். அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர்களை குறித்து விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் என்றே பார்க்கிறோம். தேவன் வைக்கிற 6 விதமான பரீட்சைகள். முதலாவது பரீட்சை விசுவாச பரீட்சை. This is the most difficult test. விசுவாசத்தை அறிக்கையிட்டு போவதல்ல. விசுவாசத்தை அறிக்கையிட்டு ரசிக்கப்படுகிறீர்கள். சபைகளிலே அந்த விசுவாச கிரீடை நீங்க அறிக்கையிடலாம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு விசுவாச புத்தகங்களை நீங்க படிக்கலாம். That doesn't guarantee that you will pass the faith test. விசுவாச புத்த knowledge will not help you. நிறைய யூடியூப் மெசேஜஸ் கேட்பதோ நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பதோ விசுவாச பரீட்சையை பாஸ் பண்ண வைக்காது. எனக்கு தெரிந்து சரியா படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பாமர கிறிஸ்தவர்கள் விசுவாச பரீட்சையை ஈஸியா பாஸ் பண்ணுவாங்க. நேச பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் லவ். ஆண்டவரே நேசிக்கிறேன்னா அந்த லவ் ஷுட் பி ப்ரூவ்ட். How can you know that you love God? இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க, பட் தட் ஹஸ் பி ப்ரூவ்ட். உத்தம பரீட்சை, இன்டெகிரிட்டி செக், டெஸ்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. நீங்க கர்த்தருடைய வீட்டில் உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா, டு வாட் எக்ஸ்டென்ட் என்பதை பரீட்சித்து பார்த்து தான் ஆக வேண்டும். பரிசுத்த பரீட்சை, அதாவது when you are going through temptations நீங்க எப்படி பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்றீங்கங்கிற ஒரு பரிசுத்த பரீட்சை, டெஸ்ட் ஆஃப் ஹாலினஸ். அண்ட் ஃபைனலி கடைசி 2 முக்கியமான ஒரு பரீட்சை, கீழ்ப்படிதல் பரீட்சை, whether you are obedient or not. 6வதாக ஜெப பரீட்சை. நிறைய நேரம் கொடுக்கப்படும், ஜெபிக்கிறீங்களா மாட்டீங்களா. அநேகருக்கு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். நீங்க இன்டர்செஷன், வேண்டுதல், பிறருக்காக வேண்டுதல்ங்கிற மோடுக்கு போறீங்களா, இல்லை அப்படியே உட்கார்ந்து விடுகிறீர்களா. ஸோ இப்படிப்பட்ட டெஸ்ட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. இதை ஒருத்தன் பாஸ் பண்ணும்போது அவன் அப்ரூவ் ஆகிறான், அக்ரிடிட்டேட்டர், தேறினவன் ஆகிறான், பிகம்ஸ் ரொபஸ்ட். இந்த 6 விதமான பரீட்சைகளில் தேறினவர்கள் தான் they are the threat to the kingdom of darkness. இருளின் ராஜ்யத்துக்கு இவர்கள் தான் பயத்தை உண்டாக்க முடியும். சாத்தா அவங்கள பார்த்து பயப்படுவான். பிகாஸ் they are robust, they are approved. அவங்க நெத்தியில் ஒரு புது நாமம் எழுதி ஒட்டியிருக்கும். கர்த்தருடைய கரம் அவங்களோட இருக்கும். கர்த்தருடைய கரம் ஹெவியா அவங்க மேல இருக்கும். ஸோ இந்த தேறினவர்கள் மிக முக்கியமானவர்கள். உங்க வாழ்க்கையில இந்த 6 விதமான பரீட்சைகளையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். நான் இந்த 6 டெஸ்டையும் நான் பார்த்துருக்கேன். இந்த 6 டெஸ்டையும் நான் கடந்து போயிருக்கிறேன். ஸோ என்னோட அனுபவங்களை கொண்டும் வேதத்தில் உள்ள வெளிச்சத்தை கொண்டும் நம்ம எப்படி இந்த சோதனைகள், இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட் இல்லை இதை தேறி நாம் வெளியே வருவது எப்படி, அதனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் பார்க்கலாம். முதலாவது டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிருபங்களில் உள்ள வார்த்தையெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நீங்கள் அதை பிரித்து படிக்கணும். உங்கள் ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ விசுவாசத்தை கொண்டு தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸை நீங்கள் எடுக்க முடியும். இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் சுதந்திரம். இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் என்ன? நான் அந்த ஓமனில் ஒரு ஆசிரியர் பதவியில் இருக்கிறேன், ஒரு கல்லூரியில். இது யாருக்குரியதுன்னா அந்த தேசத்துக்காரனுக்குரியது. திஸ் பிலாங்ஸ் டு ஹிம். அவன் அதில் இல்லாத அப்படின்னாலே என்ன ஹேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுதந்திரம் எனக்கு தரப்பட்டிருக்கு. இதுதான் சுதந்திரம். இஸ்ரேல் ஜனத்துக்கு அவங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. The first inheritance is they took it from Egypt. They were empty handed. வெறும் ஒரு ஜான் முழம் துணி தான் அவங்ககிட்ட இருந்தது. They were slaves in Egypt. அவங்களுக்கான முதல் சுதந்திரம் சத்துருட்டு இருந்த இடத்து தான். ஈத்தியர் கொடுத்த முதல் சுதந்திரம். போரிடங்களில் ஜாதிகளின் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் சுதந்திரம். இங்கே ஸ்பிரிச்சுவல் சுதந்திரத்தை குறித்து பேசுகிறது. இன்ஹெரிட்டன்ஸ், அதை ஃபெய்த்தை கொண்டு சுதந்திரிக்க வேண்டும். ஸோ அந்த ஃபெய்த் அப்ரூவ் பண்ணப்பட வேண்டும். அது டெஸ்ட் பண்ணி சோதிக்கப்பட வேண்டும். ஏனென்றாலும் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் தூக்கப்படுகிறீர்கள். சோதனைகள்னா டெஸ்ட். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றிருக்கிறதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாக காணப்படும். பொண்ணுக்கே ஒரு சோதனை இருக்குல்ல, கோல்டு டெஸ்ட். இட் இஸ் டெஸ்டட் அண்டர் ஃபயர். அதே போல அதை காட்டிலும் ப்ரிஷியஸ் உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது அப்ரூவ் பண்ணப்படும் பொழுது புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். 3 உண்டாகும். பிரைஸ், ஹானர் அண்ட் க்ளோரி உண்டாகும். உங்கள் நிமித்தமாக கர்த்தருக்கும் உங்களுக்கும் புகழ்ச்சியும் ரெஸ்பெக்டும் உண்டாகும். பரலோகம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும். சர்வ சங்கமாகிய சபையும் பரிசுத்தவான்களுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் அசோசியேஷனும் they will respect you. You will be accepted. அதற்கு உங்க விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். Let me explain. நான் கடந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஜீவ போராட்டத்துக்கு நான் கடந்து போனேன். I was close to death. In fact, I kissed death and came back. ஒரு முறை சுகர் குறைந்து 25க்கு போயிட்டு
2 பெரிய சர்ஜரி, என் கால் ஆம்பியூட் பண்ணப்பட்டது. இப்போ இதுல ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் இன்னும் உனக்கு நல்லவரா இல்லையா? பிசாசு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். ஆவியினவர் தான் பேசுவாருன்னு கிடையாது, பிசாசும் பேசுவாங்க. See, this is what God has done to you. The Lord doesn't love you at all. Do you still believe in God? கர்த்தர் இன்னும் நல்லவர் தான், எனக்கு இது நன்மைக்கு செய்திருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். Believe me, I really believe. தேவ கிருபையினாலே பாடுகள் இருந்தா கூட என் விசுவாசத்தை காத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்தார். Still God is good. அவர் என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் விசுவாசிக்க முடியாது, கர்த்தர் உதவி செய்தார். With the grace of God, all humility I can say, I passed the test. So நீங்க அந்த விசுவாசத்தை பரீட்சையில நீங்க வெந்தாக வேண்டும். அமைதியா இருந்தா போதுங்க, ஒண்ணுமே சிம்பிள். முறுமுறுக்காம இருந்தா போதும், you pass the test. Finished. How simple it is. உங்க வாழ்க்கையில ஒரு வேலை போயிடுது. என் நண்பர் ஒருவனுக்கு வேலை போயிடுச்சு. கர்த்தர் பேசினா, நாங்க ஜெபித்த 3 மாசத்துல உனக்கு வேலை கிடைக்கும். அதேபடி 3 மாசத்துல அவருக்கு வேலை கிடைத்தது. அந்த 3 மாசமும் ஒரு விசுவாசம் கச்சிதமா கர்த்தர் எனக்கு வேலை தருவார் என்று விசுவாசித்தார். அதன்படியே நல்ல ஒரு ஈஸியான ஜாப் ஆண்டர் கொடுத்தார், அதே பட்டணத்துல பக்கத்துல. ஸோ உங்க அந்த 3 மாசத்துல அவர் முறுமுறுக்கிறாரா இல்லையாங்கிறதா டெஸ்ட். அவர் முறுமுறுக்கல, பொறுமையாக விசுவாசத்தை காத்துக்கொண்டார். சிம்பிள். உங்க வாழ்க்கையில ஒரு பாடு வரும்போது, ஒரு வியாதியோ ஒரு இழப்போ, ஏன் மரணமே வரும்போது கூட இன்னும் கர்த்தர் நல்லவர் தான் என்று விசுவாசித்து பொறுமையாகவும் முறுமுறுக்காகவும் இருந்து விட்டால் you have passed the test, passed with the distinction. How simple. Praise be to his wonderful name. இரண்டாவது நேச பரீட்சை. இந்த உலகத்துல வேதத்தில் உள்ள அத்தனை சம்பவங்களும் ஒன்னை சுத்தி நடந்தது. தேவன் மனுஷனை நேசித்தார். God so loved the world. தன் சாயலாகிய மனுஷனை படைத்து விட்டார் ஐயா. இதுதான் ஒரே கோபம் சாத்தானுக்கு. சாத்தான் வந்து தேவ சாயல் கிடையாது, ஏஞ்சல்ஸும் தேவ சாயல் கிடையாது. they have wings and they are different, they are flying creatures, they are different being. ஆனா மனுஷனை தன்னை போலவே, அவரை போலவே 2 கண். ஆண்டருக்கு ஒரு கண் கிடையாது, 2 கண். அடுத்ததாக அவரை போலவே புஜம், அவரை போலவே கால்கள், அவரை போலவே விரல்கள், அவரை போலவே மார்பு என்றெல்லாம் பார்க்கிறோம். ஸோ கர்த்தருக்கு நம்ம பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆண்டவருக்கு இருக்கு. பிதா வந்து ஆம்னி பாடி, நோபடி கேன் see him. If at all somebody can see him, அவர் எழுப்பி நின்னார்னா வானங்கள் கொள்ளாது, பிளானட்ஸ் கொள்ளாது. அவருக்கு ஒரு தலை இருக்கிறது, அவருக்கு ஒரு புஜம் இருக்கிறது, அவருக்கு ஒரு கழுத்து இருக்கிறது, அவருக்கு ஒரு கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, மார்பு இருக்கிறது. இதுதான் காட். ஸோ ஹி ஹஸ் அ ஃபீச்சர்ஸ். அதன் சாயலாகவே மனுஷனை படைத்தார். நீங்க இப்படி நினைத்து பாருங்கள், ரிவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். தேவ சாயலாக மனுஷனை படைத்தார். மனுஷன் தேவனை போல இருக்கிறான், மனுஷன் தேவ சாயலா இருக்கலாம். அப்படி பாருங்க. ஸோ யூ அண்ட் காட் ஆர் ஐடென்டிக்கல் ஆக்சுவலி. ஸோ இதுதான் சாத்தானுக்கு கோபம். மாத்திரமல்ல, இந்த பிளானட்டை, இந்த உலகத்தை அவர் நேசிக்கிறார். ஸோ இந்த நேசத்துக்கு விரோதமாக தான் சாத்தான் போராடி இருக்கிறார் இத்தனை ஆண்டும். இன்னும் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் போராடுகிறது, பிசாசு போராடுகிறது. there is a battle. You know what is a battle? What's the main objective of the battle? He doesn't like God in love with you. Doesn't like either you loving God. இந்த நேசத்தை எடுக்க முடியாத போராட்டம். The basis of the war, spiritual warfare is this. நீங்க கர்த்தரை வெறுக்கணும், அவ்வளவு. ஏன்னா because how can God love so much? Love is what? Yeah, he proved. அவர் தான் அன்பை ப்ரூவ் பண்ணிட்டார். நான் God so loved this. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரு ப்ரூவ் பண்ணி தன் மகனை அனுப்பி சிலுவையில் துடி துடி மறிக்கும்படி செய்து மீட்பின் திட்டத்தை உருவாக்கி விட்டார். He proved his love. Now here is a response from man. சாத்தானுக்கு அந்த ரெஸ்பான்ஸை தடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை. தேவனோட அன்பை தடுக்க முடியல. மனுஷன் தேவனுக்கு ரெசிப்ரிகேட் பண்ண போறான் இல்லையா, அந்த அன்பு, அதை தடுக்கலான்னு அவன் ஆசைப்படுறான். ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ காட் வாண்ட்ஸ் டு நோ த லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் யுவர் லவ். அவருடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் கொண்டு பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதினதை ஒரு நிருபத்தில் எழுதியிருக்கிறார். நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட் என்று சொல்லி. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் விச் cannot செப்பரேட் ஃப்ரம் த லவ் ஆஃப் காட்? பவுல் அப்போஸ்தலன் பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. What is your list? What are the things? 1, 2, 3. These are the things which will not separate me from the love of God. So God wants to know what can separate you from the love of God. Yeah. So யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? So there was a love test. அவனோட அன்பு அங்கே சோதிக்கப்பட்டது. He proved. தான் நேசிக்கிறேன் என்பதை அவன் நிரூபித்தான், சர்ச்சா மரித்தான் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த அன்பு சோதனை இதிலும் பாடுகளை தான் வரும். சும்மா இருக்கும்போது எல்லாரும் அவரை நேசிக்கலாம். ஆசீர்வாதத்தை பெறும்போது லார்ட் தேங்க்யூ, I love you ன்னு சொல்லிடலாம். When you are empty, when you are nobody, when you are devalued, when you are not recognized, when you are in the lowest profile, still do you love him? என்னுடைய அனுபவத்தை நான் அங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஒரு செய்தியை இந்த யோனாவின் குமாரன் சீமோன் இடத்துல இயேசு கேட்டதை வைத்து ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். அந்த இரவில் ஆவியானவர் என்னோடு பேசினார். Fine, you preached.
you will lost your luck. Do you still love me? இதான் கொஸ்டின். நீங்கள் வந்து உங்கள் வேலையை இழந்திருக்கலாம், சில உறவு சிக்கல் உங்களுக்கு இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், வேலையில் போராட்டம் இருக்கலாம், ரொம்ப நாளாக காத்திருந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். Question is, do you still love God? Do you still love Jesus who saved you? So this is called test of love. If உங்கள் அன்பு வந்து பாதிக்கப்படாமல் இருந்துட்டுனா, that's a pass mark. Proof, the plumb line. The threshold is, if your love remains unaffected, that means you pass the test. உங்கள் அன்பு கூடணும் கூட அவசியம் கிடையாது. உங்கள் ஆதி அன்பு அப்படியே இருந்துட்டுனா, when you go through trials and fire, you have passed the second test. மூன்றாவது டெஸ்ட் இன்டெகிரிட்டி செக். உங்கள் உத்தம சோதனை, உண்மை சோதனை. ஆர் யூ ஃபெய்த்ஃபுல் இன் த ஹவுஸ் ஆஃப் காட்? பாஸ் மார்க், ஆர் யூ கிவிங் ஃபுல் க்ளோரி டு காட்? நீங்கள் தேவனோட மகிமையை எடுக்காத அப்படி அந்த மகிமை ஃபுல்லாக அவருக்கு செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் நடத்தும் அந்த டெஸ்ட்டில். ஃபுல் யூஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் டு எக்ஸ்டெண்ட் காட்ஸ் கிங்டம். ஏன் இதை நான் சொல்கிறேன்? மத்தேயு 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. வாட் மேக்ஸ் காட் டு சே தட்? நல்லது, குட், வெல் டன். உத்தமமும் உண்மையும் உள்ள 2 வார்த்தை இருக்குது, உத்தமம், உண்மை. ஏன்? he used his fullest gift to the fullest extension of the kingdom of God. அதுதான் உண்மை. மாத்திரமல்ல, அங்கே மோசேயை குறித்து சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் முன்னியுள்ளவனாக இருந்தான். வாட் மேட் த டெஸ்டிமனி? he didn't bring his son or வாரிசு into the same level. not only that, குடும்பத்தை கொண்டு வருவல்ல, மாத்திரமல்ல, அவ்வளோ பெரிய குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் ஆசரிப்பு கூடாரத்தில். he made the purchase, he installed it, he commissioned it, he installed it, the entire tabernacle. தேவ மகிமை வரும்போது அவன் எங்கே நிற்கிறான் பாருங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு இடம் ஒதுக்கி, ஒவ்வொரு மூலையிலும் அந்தந்த கோத்திரத்தார், 12 கோத்திரத்தாரும் தங்கள் கொடிகளோடு நிற்க வேண்டும். he was there, out there with the Levites. அவனுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ பரிசுத்த ஸ்தலத்திலேயோ அட்லீஸ்ட் பிரகாரத்திலேயாவது ஒரு சேரை போட்டு உட்கார வச்சிருக்கணும். அப்படிதான் அவன் கேட்டிருக்கணும், லார்ட் ஐ டிட் எவ்ரிதிங். ஸோ நம்மளோட மகிமை அங்கே இறங்கி வரும்போது, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு சிம்மாசனத்தில் எனக்கு அமர்ந்திருக்க எனக்கு உதவி செய்யணும். you never ever thought about it. அதுதான் மோசே உண்மை உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய குமாரனை தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு கம்பேர் பண்ணுறான். மோசையை குறித்து பணிவிடைக்காரன், அப்படி தட் மீன்ஸ் சர்வெண்ட். யாராவது தான் மகனை, உங்கள் வீட்டில் ஒரு மெய்டு இருக்கா, அந்த மெய்டு உங்கள் மகளும் ஒன்றுன்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்களா? ஆனால் அங்கே தேவன் தன்னுடைய குமாரனும் மோசே தன்னுடைய வேலைக்காரனும் ஒன்றுங்கிறார். இன்ஃபேக்ட் his son is compared to his servant. மோசே எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல இவரும் தன் வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தார். என்ன ஒரு அன்புள்ள ஒரு பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் தெரியுமா? ஸோ தட் இஸ் கால்ட் இன்டெகிரிட்டி செக். வெதர் யூ கிவ் க்ளோரி டு காட், வெதர் யூ ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் காட், டு வாட் எக்ஸ்டென்ட், அதான் அந்த செக், இன்டெகிரிட்டி செக். டெஸ்ட் ஆஃப் ஹோலினஸ். அடுத்தது பரிசுத்த பரீட்சை. ஹவ் யூ ஹேண்டில் ஆப்போசிட் செக்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சவரம் எனக்கு தெரியும். எதிர்பாராத இடத்துல எப்படி பழகுகிறீர்கள், எப்படி ஊழியத்திலிருந்து வருகிற ஊழிய கான்டாக்ட்ஸ். ஸோ ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஊழியத்து நிமித்தம் அல்லது சர்ச்சை நிமித்தம் நிறைய கான்டாக்ட்ஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரும். ஸோ ஹவ் யூ ஹேண்டில் இட். இதில் அநேகர் இதில் விழுறாங்க. என் கண்களோட உடன்படிக்கப்படினால் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? ஒரு எக்ஸ்டெண்டட் பொசசிவ் லவ் ஆன் அ பர்டிகுலர் பர்சன். அப்போ அங்கே யோசிப்பு இடத்துலேருந்து 3 கருத்தில் கற்றுக்கொள்ளலாம். இட்ஸ் கால்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபிடிலிட்டி. உங்கள் செரினிட்டி ஆர் சாலிட்யூட் ஆர் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹேஸ் டு பி, யுவர் ஃபிடிலிட்டி அகெயின்ஸ்ட் மாரலிட்டி ஹேஸ் டு பி டெஸ்டட். எப்படி தெரியும் ஆண்டவருக்கு? எப்படி இது ப்ரூவ் பண்ணப்படும்? அன்லஸ் யூ கோ த்ரூ ஆஃபர். அங்கே there was an offer from Potiphar's wife, come to bed with me. அங்கே போத்திபார் மனைவி அவனை கூப்பிடுகிறார். அப்போ அவன் ஒரு பதில் சொல்கிறான், நான் எப்படி என் எஜமானுக்கு விரதமாகவும் உமக்கு என் தேவனுக்கு விரதமாகவும் பாவம் செய்வது எப்படி? First thing is, he took his responsibility with God. 3R. He took his responsibility. How can I am made governor by the will of God. தேவ கிருபையினால் அடிமையாக இருந்த என்னை, குளிர கலந்த என்ன கர்த்தர் கவர்னர் ஆக்கியிருக்கிறார். ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஐ எம் ஆல்சோ த கவர்னர் ஆஃப் திஸ் நேஷன். எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது, he recognized the sin. First, he identified his responsibility with God, and then he recognized this as a big sin. How can I, who rose from the prisoner to the governor, how can I do the sin against God who was so kind to me, who was more than a mother to me when everybody teached? So, he recognized this as the biggest sin. மூன்றாவதாக, he responded to God. ஸோ 2 ஆப்ஷன் இருந்தது. ரெஸ்பாண்ட் டு காட், ரெஸ்பாண்ட் டு ராயல் செடக்ஷன். அப்படி தான் இருக்கு. ராயல் செடக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ஈல்டு பண்ணலாம், அல்லது ஆண்டவருக்கு ஈல்டு பண்ணலாம். He chose to yield to God. And in fact, he said no.
சிலுவையில் அறைய கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படுவது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். What does it mean? Saying no. பரபாஸ் எங்களுக்கு வேண்டும், இயேசு வேண்டாம் என்றார்கள். That means Jesus was crucified. So crucifixion means saying no. So இங்கே he had to say a simple no. ஒரு நோ சொன்னா போதும், you can come out. முதல் வாட்டி லோ சொன்னீங்கன்னா, saying a big no, no அப்படின்னீங்கன்னா அந்த சோதனை உங்களை விட்டு போய்விடும். இது பரிசுத்த சோதனை. அங்கே யோசிப்பு ஜெயித்தது போல இந்த 3 காரியத்தை நம்ம எடுத்தா நம்ம நிச்சயமா அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணி வரலாம். அடுத்ததாக God will test how you handle God's money. எத்தனை ஒரு தர்ம பணம் பிரித்து அனுப்புகிறாங்க. நான் ஒரு சவரன் ஒரு ரேண்டமாக கேட்பார், இந்த ஊழியத்துக்குள்ள வேணும்னு சொல்லி. நான் சொல்லுவேன், பிரதர் ரிசிப்ட் கொடுங்க அப்படின்னு. ஒன்று ரிசிப்ட் கொடுக்க முடியல, தே ஆல் ட்ரஸ்ட் மீ. அப்புறம் அந்த ரிசிப்ட் கொடுக்காமலே வாங்கி ஒரு கரெக்டாக ஊழியத்துக்கு அனுப்புவார். அப்போ ஒரு சவரன் என்கிட்ட டவுட் எழுப்பிட்டார். அவர் இந்த ஊழியத்துக்கு பிரிக்கிறார் பிரதர், இப்போ ரிசிப்ட் தர மாட்டார், நாங்கள் எப்படி நம்பி கொடுக்குறதுன்னு 1 இயர் கழிச்சு இந்த கேள்வி அவர் கேட்குறாரு. அப்போ நான் அந்த பேரை சொல்லாமல் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் தயவுசெய்து ரிசிப்ட் கொடுங்க, அல்லது டோன்ட் டேக் இட். நம்மலாம் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், நம்ம ஒரு மிஷினரி சாதனத்துக்கோ ஒரு ஆர்கனைஸ்டு கிறிஸ்டியன் ஊழியத்துக்கோ பணத்தை பிடிச்சா பெட்டர் கிவ் ரிசிப்ட், அதர்வைஸ் டோன்ட் டேக் இட். ஸோ ஆண்டவர் அதை பார்க்குறார். அந்த கிவருக்கு ஒரு சந்தேகம் கூட வரவிடக்கூடாது. ஸோ அங்கே கேயாசி 2 சில்வருங்க, 2 உடை, அதுக்காக தன்னுடைய சரீரத்தை இழந்தான் என்று பார்க்கலாம், தன்னுடைய ப்ரொஃபைலை இழந்தான். ஸோ ஆண்டவர் மணி உங்கள்கிட்ட கையில், காட்ஸ் மணி பல லட்சம் கையில் வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு whether you maintain integrity or not. உங்கள் பரிசுத்தம் அதில் தான் வழங்கும். when you are given authority, உங்கள் கையில் ஒரு அத்தாரிட்டி, நீங்கள் ஒரு சாதாரண ப்ரொஃபைல் இருக்கும்போது யாரையும் பழிவாங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க. நான் எல்லாரையும் மனுஷன் சொல்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது துறை தலைவராக பதவி உயர்வு கிடைத்தது. ஐ பிகம் த HOD. அப்போது எனக்கு கீழாக நான் வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு பையன் என்னை குறித்து இவர் ஒரு கோமாளி என்று சொன்னதாக எனக்கு சொல்லப்பட்டது. ஒன் அதர் பர்சன் டோல்ட் மீ தட் ஹி மேட் அ கமெண்ட் லைக் திஸ். அப்பொழுது அவர் நிறைய பிரச்சனைகளை சிக்கிற ஒரு டீச்சர். அவரை குறித்து ஒரு பஞ்சாயத்து உண்டு. ஐ எம் சிட்டிங் தேர் அண்ட் அப்பொழுது ரெக்கமெண்டேஷன் தரப்பட்டது. மற்ற அதிகாரிகளெல்லாம் இவரை எடுத்துடலாம் வேலையை விட்டுன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வந்தது. ஆயினூர் என்ன அவருக்காக பரிந்து பேச முடியாது நடத்தினார். ஐ இன்ட்ரெஸ்டட் நோ ஐ டோல்ட் அபவுட் ஹிஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஐ சேவ்டு ஹிம். அப்போ அதுக்கு முந்தின இரவு முழுக்க எனக்கு ஆத்திரம் இருந்தது. என்ன, ஹவு கேன் யூ சே திஸ் அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு. ஐ கேவ் ஹிம் த ஜாப், ஐ பில்ட் ஹிம் அப். அப்போ ஆண்டவர் அடுத்த நாள் காலையிலே எனக்கு உள்ளத்தில் ஒரு அன்பை ஊட்டினார். ஸோ உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும்போது தான் தெரியும் நீங்கள் மன்னிக்கிறீங்களா இல்லையா. நீங்கள் ஒரு லோயஸ்ட் ப்ரொஃபைல் இருக்கும்போது யூ ஆர் ஃபோர்ஸ் டு ஃபர்கிவ், கான்ட் டு எனிதிங் அகேன்ஸ்ட் யுவர் எனிமி, பிகாஸ் எனிமி ஸ்ட்ராங்கர் தான் யூ. அப்போ தெரியாது நீங்கள் மன்னிக்கிறீங்களா இல்லையா. உங்கள் கையில் ஒரு டெஸ்ட், அதான் டெஸ்ட். உங்கள் கையில் ஒரு அத்தாரிட்டி வருது, எனிமி இஸ் given to you, what do you do with him? அதுதான் கொஸ்டின். ஸோ டிஸ்பிளே forgiveness or revenge attitude, இதெல்லாம் டெஸ்ட். உங்களுக்கு உயர்வு வரும்போது உங்ககிட்ட சில ஆண்டர் கொடுத்து பார்ப்பார், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஹவ் யூ ஹேண்டில் யுவர் சபார்டினேட்ஸ், ஹவ் யூ ஹேண்டில் அதர்ஸ். உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கிடைக்குது. நீங்கள் எப்படி மற்றவர்களை நீங்கள் நடத்துகிறீர்கள், நீதியாகவா அநீதியாகவா, ரேஷனல் ஆர் இரேஷனல், ஃபேர் ஆர் அன்ஃபேர் என்று. இதுதான் ஹோலினஸ் டெஸ்ட். திஸ் ஹேஸ் டு பி டெஸ்டட். நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொன்னால் how do you know, how do you justify? So your holiness has to be justified. அதுதான் இந்த டெஸ்ட், அதுதான் இந்த சோதனை என்று விதத்திலே தமிழ் பதத்திலே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூ ஆர் சப்போஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் டெஸ்ட். பரீட்சைக்கு நின்று ஆக வேண்டும், whether you like it or not. டெஸ்டிங் இஸ் யுவர் கிறிஸ்டியன் ப்ராசஸ். ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் டெஸ்ட் வந்தே ஆகும். நான் விசுவாசிக்கன்னு சொல்லிட்டு பேர முடியாது, கர்த்தாவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேர முடியாது. அந்த விசுவாசமும் அந்த அன்பும் சோதிக்கப்படும். அடுத்த டெஸ்ட் ஒபீடியன்ஸ் டெஸ்ட். இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நான் விளக்க விரும்பவில்லை. he passed the test and he became the father of all nations. ஒரு சின்ன சோதனைங்க, அதை பாஸ் பண்ண பிறகு தான் அந்த ஸ்டேட்டஸ். See, you want status, you want to be a prophet, you want to be a pastor, you want to be a mighty man of God, you want to be a blessed man of God. ஆசீர்வதிக்கப்பட்ட யோசிப்பை போல ஒரு பதவியில் அமரணும், நல்ல ஆசை தான். You want everyone to be under you, you want to add an institution, you want to have a big business, fine. You want to have a big ministry, you want so many pastors to be under you, fine, நல்ல ஆசை. ஆனால் அதை சோதிக்கப்பட வேண்டும். Can you take it? How will you? கர்த்தர் ஞானத்தினால முன்னேறுகிறார். He knows how you will respond. If these things are given to you, he very well know how you will respond. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதற்கு அவருடைய வேலை இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சோதித்த அந்த மிகப்பெரிய கீழ்ப்பிடித்தல் சோதனையிலே ஆபிரகாம் வென்றெடுத்தபடினாலே, ஜெயித்தபடினாலே, மேற்கொண்டபடினாலே அவனுக்கு அவ்வளோ பெரிய வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தான். அந்த ப்ரொஃபைல் மாறுவதற்கு
நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லாம் ப்ரொஃபைல் மாற்றுவீங்க இல்லையா, நீங்களாம் மாற்றிக்கலாம். ஆவிக்கிற ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. அது நீங்கள் நினச்சபடி மாற்ற முடியாது. அதை மாற்றிக்கிறவர் கர்த்தர். அந்த கீழ்ப்படிதல் பரீட்சையில் நீங்கள் ஜெயித்தாதான் நீங்கள் மாற முடியும். சில வேதத்தில் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹியர், பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ரீட் ஜான் 3:5, ரைட்? ஜான் 3:3. அதில் சில நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் டு என்டர் கிங்டம் ஆஃப் காட் இருக்கிறது. தட்ஸ் ஒன் சிம்பிள் டெஸ்ட் ஆஃப் obedience, whether you obey or not. இல்லையா? ஸோ this is an example of test of obedience. கர்த்தருக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. அதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க, அது ஒரு டெஸ்ட் ஆஃப் obedience. ஊழிய கால், அது ஒரு டெஸ்ட் ஆஃப் obedience. Your outcome, your blessings, your status, your lift, all depends on how you come out of your test. நீங்கள் இந்த சோதனைகளில் எப்படி வெளியே வாரீங்கிறது தான் டிசைடிங் ஃபேக்டர் டு டிசைட் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் அண்ட் பிளஸிங்ஸ். நீங்கள் மற்றவங்களை பற்றி பொறாமப்படுவது காரியம் இல்லை. நீங்கள் உலக ஞானத்தின்படி அறிவு குறைந்தவர்கள், தோட்டத்திலே குறைந்தவர்கள்லாம் பெரிய ஒரு கணத்தில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்த்து வருத்தப்படலாம். பட் லெட் மீ டெல் யூ, தே ஆல் ஹவ் பாஸ் திஸ் டெஸ்ட். டெஸ்ட் ஆஃப் ப்ரேயர். ஜெபிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், வம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தட் மீன்ஸ் யூ ஆர் கிவன் இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய பாடல் வழியாக கடந்து போறார். அடுத்த நாள் காலையில் அவருக்கு குருசிஃபிக்ஷன். ஹோலி ஸ்பிரிட் வாஸ் இன்டியூசிங் ஹிம் டு ப்ரே. இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபிக்கலன்னா அந்த ஜெயித்திருக்க முடியாது. இல்லையா? சிம்பிள். இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனை என்ன? அப்போ அதான் அந்த அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. The disciples failed, but Jesus passed. அந்த ஒரு ஜெபத்தினால தான் அவர் சாத்தானுடைய தலையை நசுக்க முடிந்தது சிலுவையிலே. ஸோ திஸ் இஸ் கால்ட் டெஸ்ட் ஆஃப் ப்ரேயர். உங்களுக்கு நிறைய நேரம் கொடுப்பார் ஆண்டவர். ஒவ்வொரு வீக்கெண்டும் கொடுப்பாரு. பெரிய ஒரு 40 நாள் லீவை கொடுப்பாரு. நிறைய ஃப்ரீயாக வச்சுருப்பாரு. கம்பெனி ப்ரெஷர் இதெல்லாம் இல்லாமல். எங்கிட்ட வர ஜெப குறிப்பெல்லாம் நான் பார்க்கும்போது அநேக கம்பெனி ப்ரெஷர்லாம் வந்தோம். நான் அடிக்கடி ஆண்டவர் துதிப்பேன். ஆண்டவரே, எனக்கு ஏற்ற ஒரு லெக்சரர் வேலையை கொடுத்தீர். இதில் ஒரு சின்ன 2 வருஷத்துக்கு 2 ஆராய்ச்சி கட்டுற கிளாஸ் எடுத்த போதும் நான் ஐ கேன் ஜஸ்ட் ப்ளோ இட் ஆஃப். இந்த 10th இயர் மேக்ஸ் எடுத்தா அப்படி இருக்கும். அதே போல் ஜஸ்ட் ப்ளோ இட் ஆஃப் ஆல் ஆஃப் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். எனக்கு எளிதான வேலையை கொடுத்துருக்கிறப்பான்னு நான் நன்றி செலுத்துவேன். ஏன்னா எனக்கு வர ப்ரேயர் ரிக்வஸ்ட், ஐடி இதுலேருந்து கார்பரேட்லேருந்து வர ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆண்டவர் துதிப்பேன். ஸோ இப்படி நிறைய நேரங்களை ஆண்டவர் தருகிறாரு. நீங்கள் if you are housewife, you are given a lot of time. Right? You know how much time is given to you, and do you pray or not? Simple. அல்லது உங்களை குறித்து உங்கள்கிட்ட நீங்கள் நேசிக்கிற ஒருத்தனுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அவனுக்காக யார் ஜெபிக்கணும்? நீங்கள் தான் ஜெபிக்கணும். யூ நோ யுவர் ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப நேசிக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆர் ஒரு ஆவிக்கிற நண்பருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவருக்காக நீங்கள் அவர் தான் ஜெபத்தை அவங்கள்ட்ட கெஞ்சிருப்பார். எனக்காக ஜோம்னு கதறியிருப்பார். இப்போ the test is, do you pray for him or not? So this is called test of prayer. இப்போ இன்னும் சில டெஸ்ட் கூட இருக்கு. டெஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி present yourself to God as one who is approved, rightly dividing the word of God. ஸோ இங்கே வேத வசனத்தில் ஒரு அப்ரூவல் தேவைப்படுது. நான் ஒரு தம்பி, நல்லா ஜெபிக்கிற தம்பி அவங்க வந்திருந்தார் ஒரு கல்யாண வீட்டில். டக்குன்னு ஐ ஆஸ்க் ஹிம் டு, ஒரு கல்யாணம் அதை எடுத்து வாசிந்தேன். அவர் தேடுறாரு, அங்கே தேடுறாரு, இங்கே தேடுறாரு. இதுக்கு பேர் ஓப்பன் நாலேஜ். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் அல்லது ஒரு பிலீவராகவே இருங்கன்னா ஒரு ஓப்பன் நாலேஜ் இருக்கணுங்க. இந்த அற்புதம் எங்கே இருக்குது, எந்த லொக்கேட் பண்ண தெரியணும். ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். எந்த புக்கில் இருக்குது? Can somebody answer right now quickly? If you know, you have good at least minimum knowledge of God's word. ஸோ இந்த வேத அறிவு இதில் ஒரு சோதனை. அதனால பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவனை அப்ரூவ் பண்ணுறான். எனக்கு பிறகு வந்து ஊழியத்தை செய்யக்கூடும் என்று சொல்லி அவனை அக்ரிடிடேட் பண்ணி, இந்த வசன அறிவை அவனுக்கு போதித்தது யார் தெரியுமா? அவன் பாட்டி ஐனிக்கையாலும் யூனிஸ் என்று சொல்லி அவன் சொல்லுவதை பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங். எஸ்தர் இடத்துல மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொடத்திலிருந்து எழும்பும். ஸோ எஸ்தர் ஹேவ் டு டேக் டிசிஷன் எதர் டு கோ அண்ட் மெயின்டைன் ஹர் ராயல்ட்டி. ராஜா மென்மை கிடைச்சிருக்குது, அது சஸ்டெயின் பண்ணலாம். ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. ரிஸ்க் எடுக்கிறனா ராஜ முன்னும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் 0.9. The probability of her losing the royalty is 0.9. ஆனால் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அந்த பரீட்சையில் அவள் பாஸ் பண்ண. இட் டுக் தி டெஸ்ட். ஏன்னா மொர்தெகாய் தெளிவாக சொன்னான், இஃப் யூ ஆர் சைலண்ட் தென் த சால்வேஷன் வில் ரைஸ் ஃப்ரம் அதர் ஏரியா. அங்கே யாருமே இல்லை. மொர்தெகாயோட ஆவிக்குரிய அந்த விசுவாசத்தை பாருங்க. தெர் இஸ் நோ ஹோப். ரெஸ்தரை விட்டால் வேறு யார் அங்கே வர முடியும்? ஆனால் கர்த்தரால் எழுப்ப முடியும். இந்த கல்லிலிருந்து குமாரரை உண்டாக்கக்கூடாது, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவனால் கூடுமானால் God can simply rise from some other area. He can rise from nothing. அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு
அந்த ரிஸ்க் எடுக்கவா வேண்டாமா? அந்த ஒரு பரீட்சையில் அவள் வென்றெடுத்து தன்னுடைய ராயல்ட்டியை மெயின்டைன் பண்ணா. ராஜகுமாரத்தியை அவள் எவ்வளவு கெத்த அவளை வந்திருப்பா சர்சஸ் பக்கத்துல இருந்து. யோசிச்சு பாருங்க. she was given a simple chance, she maintained it. இந்த ராஜ்ய மென்மையை காப்பாற்ற அதை காத்துக்குள்ள அந்த டெஸ்ட் அவள் பாஸ் பண்ண வேண்டியிருந்தது. இப்படி பல விதமான சோதனைகள், டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் வந்து வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 28:16 ஒரு ப்ராஃபட்டிக் பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ நான் சீயோனிலே எங்க வைக்கிறாரு? அஸ்திபரமாக ஒரு கல்லை வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் டெஸ்டட், வெளியேறப்பட்டதும் ப்ரெஷியஸ், திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லுமா இருக்கும் விசுவாசிக்கிறோம்னு பார்க்குறோம். You have to believe this process. What is the accreditation process? பரீட்சிக்கப்படணும். Tested and certified. You should be tested. பரீட்சிக்கப்பட்ட கல், முதல்ல மூளைக்கு தள்ளப்பட்ட கல். அதான் முதல்ல நான் போடுற டைம்ல I should have put it here on the top. First square வந்து தள்ளப்பட்ட கல். Rejected soul. Nobody wants you. You are a low profile man with less knowledge, with limited skills. அப்படித்தானே? ஒரு நல்ல வேலை நீங்க இருந்தா உடனே நம்ம பிரியால் நினைச்சிருக்கோம். கிருபையினாலே தகுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ டோன்ட் திங்க் தட் யூஆர் அ பிக் மேன். ஒரு வயிற்று வரைக்கும் நம்ம நிற்க முடியாது. ஸோ தள்ளப்பட்ட கல் தான். நான் ஒத்துக்கொள்ள, நான் தள்ளப்பட்ட கல். ஜஸ்ட் தேர், லைங் தேர், விதவுட் எனி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். The Lord added features to me. The Lord added competency to me. Lord added sweetness to me. But I was basically a rejected stone. ஒரு தள்ளப்பட்ட கல் தான். அதை எடுத்து டெஸ்ட் பண்றாரு. தள்ளப்பட்ட கல்லை முதல்ல கையில் எடுக்கிறாரு. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த கல்லை அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு. இதான் நான் சொன்ன 6 விதமான டெஸ்ட். அது டெஸ்டட், பரீட்சிக்கப்பட்டவுடன் அது எப்படி மாறுது? இந்த நியமத்தலால் கனிருப்பி வெளியேறப்பட்ட கல்லா மாறு. இந்த 6 விதமான சோதனைகள் உங்களை துக்கப்படுத்தலாம். ஆனால் இந்த சோதனைகள் வழியாக கடந்து போகும்போது அது வெளியேறப்பட்ட கல்லாய் மாறிவிடுகிறது. Not only that, it becomes strong, robust stone. அஸ்திவாரம் உள்ள பலர் அது மேல வந்து கட்டலாம். ஒரு பெரிய மாளிகையை அதில் எழுப்பலாம், யூனிவர்சிட்டி அதில் எழுப்பலாம், தேவனுடைய நகரத்தை அதில் எழுப்பலாம். அந்த அளவுக்கு திட்ட அஸ்திபாரம் உள்ள கல்லா இது மாறிவிடுகிறது. மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறி இதை கேட்கிற somebody, Holy Spirit is speaking to you. You are a big foundation stone. ஆயனர் இதை சொல்லுகிறார். You are a big foundation stone. உங்களை கொண்டு ஒரு பெரிய ஊழியம் கட்டப்பட போயிருக்கு. அதனால cheer up, dear brother. So this is for you. So what are the benefits and rewards of going through test system under test? என்ன rewards? Number 1, he will shine like gold. தங்க மாதிரி மின்னுவார்கள். நீங்க இன்னைக்கு பிரயாசிக்கிற எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் ரொம்ப சோதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க விசுவாசத்தை சோதித்திருக்கிறார் என்ற அர்த்தம். இரண்டாவதாக, he become precious. கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும். அத்தாரிட்டி ஓவர் கிரேட் திங்ஸ். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை அநேகத்தில் உன்னை நான் அதிகாரி வைப்பேன், ஏனென்றால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால். அத்தாரிட்டி ஓவர் கிரேட் திங்ஸ். மூன்றாவது ரிவார்ட். நாலாவதாக, டெஸ்டிமனி ஃப்ரம் காட். இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், இவனுடைய நேசகுமார் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அந்த கீழ் பிடிந்தவுடன் தேவன் கொடுத்த ஒரு சாட்சி. அது ஒரு டெஸ்ட். 30 வயது வரை தாழ்மை உள்ளவராகவும் அவர் பரிசுத்தம் உள்ளவராகவும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறவராகவும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியவராகவும் பிதான் சித்தத்தை தீய துணிஞ்சவராகவும் இருந்தபடினாலே யார் எமது காரியமாய் போவார் என்று பிதாவினுடைய சமூகத்தில் ஒரு சத்தம் நிமின பொழுது, இதோ நான் போகிறேன் என்று வந்த அந்த ஆட்டுக்குட்டி அவரை பார்த்து, ஆண்டவர் இவர் மேல் என் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். So when you pass the test, you will get testimony from God. நீங்க போய் மார்க்கெட் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்க ஊழியத்தை கொடுத்து இவன் என்னோட தாசன் என்று எல்லாரும் உள்ளத்திலையும் ஆண்டவரே சாட்சி கொடுப்பார். ஃபைனலி, ராயல் டயடம். நீ அவருடைய வஸ்திரத்துங்களின் மகிமையினால் நிறைந்திருப்பாய். ஒன்ஸ் அகெயின், நீ அவருடைய வஸ்திரத்துங்களின் மகிமையினால் நிறைந்திருப்பாய். ஒரு அருமையான ப்ராஃபிட்டிக் வேர்ஸ். இதையும் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக்கு சொல்கிறார். So these are the rewards. Once you just take the test. டெஸ்ட்ல உட்கார்ந்தா போதுங்க. வெளியே வராம பாளையத்துக்கு வெளியே டிஸ்பிளேஸ் ஆகாம இருந்தா போதும். பீயிங் இன் த battle, சால்வ் த battle. உங்களுடைய டெஸ்ட்ல ஃபுல் டைம் உட்கார்ந்துருந்து ஜஸ்ட் attempt to solve the puzzle போதும். உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு முறுமுறுக்காம கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே உங்க விசுவாசத்தை, உங்க பரீட்சைகளை நீங்க பாஸ் பண்ணி விடலாம். Never give up your love for God. These are the words of the Lord. Blessed are you who believes and responds. இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு வைக்கிற சோதனைகளிலும் பரீட்சைகளையும் நாங்கள் பாஸ் பண்ணி உண்மை வெட்கப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். வெட்கப்படுத்தாதபடி யோபு தனக்கு வந்த பரீட்சையிலே பொறுமையாக இருந்து விட்டான். அந்த ஓட்டை சுரண்டி கொண்டு அங்கேயே இருந்து விட்டான். முறுமுறுக்கவில்லை, பாவம் செய்யவும் இல்லை. அவனுக்கு இரட்டிப்பான வாழ்க்கை கொடுத்து வாழ்ந்து சுகிமொழி செய்த தேவன் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுக்கு வருகிற சோதனைகளை ஜெயித்து
நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வஸ்திரத்துங்களின் மகிமையினால் நிறைந்திருக்க கத்திர உதவி செய்யும். மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.